குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை புரிந்துகொள். என் குழந்தையே, உன்னுடைய எதிரி அல்ல, உன்னுடைய துரோகி. இவரின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் இதனை வெளியில் சொல்லாமல் மறைக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக உனக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இப்பொழுது இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் மறைக்க முயற்சி செய்து தானாகவே அந்த பிரச்சனையை வெளியே வரப்போகின்றது. இந்த நிலையில் உன் அப்பன் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நீ இவர்களால் அடைந்த துன்பங்கள் ஏராளம். இவர்களினால் நீ பட்ட கஷ்டங்கள் வாய்விட்டு வெளியில் சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு வேதனையும் சோதனையும் கடந்து என் பிள்ளை என்ன இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்க முடியாத அளவிற்கு மனவேதனையில் நீ ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பன் இதையெல்லாம் பார்த்து அப்பொழுது நீ பட்ட மனவேதனைகளை எல்லாம் என்னவென்று கண்டு கொண்டுதான் இருந்தேன். அந்த நிலையில் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாமல் போனதற்கு ஒரு காரணம் உண்டு. அப்பன் வேடிக்கை பார்த்து விட்டேனே என்று நீ நினைக்கக்கூடாது. அப்பன் சில சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசப்பட்டு எடுக்கும் பொழுது அது யாருடைய உயிருக்கும் ஆவது பாதகமாக வந்து முடிந்துவிடும் என்பதனால்தான் இந்த அப்பன் எதையும் சற்று பொறுமையாகவே செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாலுமே இந்த அப்பன் பொறுமையை காக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இன்று உனக்கு அவர் எதிரியாக துரோகியாகவோ இருக்கலாம். நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஒரு பிரச்சனையோ ஒரு சந்தோஷமான விஷயமோ எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் நோண்டி நோண்டி அவர்கள் உன்னிடத்தில் நீ கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் அதை சொல்லிவிடப் போவது கிடையாது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை, இந்த அப்பன் உனக்கு அந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். நீ செய்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போனதால் இந்த அப்பன் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளை வாழ்க்கையில் செய்து முன்னேற்றங்களை அடைவதற்காக மற்றவர்களில் நீ இல்லை என்றாலும் எனக்கு இந்த நிலை இப்பொழுது இல்லை என்று சொல்லி திரிந்தவர்கள் சட்டென்று என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாது உனக்கு எதிரியாக இவர் மாறிவிட்டார்கள். அதற்கு காரணம்தான் நினைத்ததை சாதித்து விட்டார்கள் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இதைத்தானே செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த விஷயத்தை தானே செய்வார்கள் என்பதை என் குழந்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. யார் யார் உன்னை எப்படி எல்லாம் பழகினார்கள், யார் யார் என்னவெல்லாம் தேவைக்காக உன்னை பயன்படுத்தினார்கள் என்பதனை கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது. நீ ஒருவர் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்த இந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்குமா என்று நினைக்கின்றாய். ஆனால் எந்த உறவாக இருந்தாலும் பணம் என்ற ஒன்றை சார்ந்ததுதான் நம்மிடத்தில் பழகுகின்றது. உன்னிடத்தில் பணம் இருந்தால் தேடி வருவதும், உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதராகவே மதிப்பதற்கூடிய அவர்கள் தயாராக இருப்பதில்லை. நமக்கு வாழ்க்கையின் மீது சில நேரங்களில் பிடித்தமில்லாமல் போய்விடுகின்றது. எதற்காக ஏன் வாழ்கின்றோம்
என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக வந்து விடுகின்றது. சுற்றி இருப்பவர்கள் இணைகின்ற விஷயங்கள் எல்லாம் எண்ணும் பொழுது மேலும் மேலும் உனக்கு மன கஷ்டங்கள் வந்து சேர்கின்றது. இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை இனி நினைத்தாலுமே இவர்கள் உன்னை வாழ விடுவதில்லை. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை உருவாக்குவது யார்? உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார்? மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளை தருவது யார் என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து மேலும் மேலும் உன்னை மனவேதனைக்குள் தள்ளி இருப்பார்கள் யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் அந்த நொடி பொழுதே உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க இருப்பாய். ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பல காலம் தாமதம் ஆனது என்பதுதான் உண்மை. நீண்ட காலமாக இதற்கானது உன்னால் தட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் வெளிவர முடியவில்லை. உன்னால் எந்த சூழ்நிலையில் இருந்தும் தட்டு என்ற நிறைவாக ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை. இப்படி இருந்ததனால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு பெயர் அதிசயத்தை நடத்தித்தான் இவர்களை பற்றிய உண்மை முகத்தை உனக்கு வெளிக்காட்டியது. இவர்களை நம்பியதற்கு உனக்கு நல்ல பலனை கொடுத்தது. அப்படி தெரிந்து கொண்ட இவர் உண்மையான முகத்தினால் என் குழந்தை மனமுடைந்து கண்ணீர் விட்டதை கண்டு சரி இவர்களை பற்றி இப்பொழுது தெரிந்து கொண்டாதே என்று நான் மனதை தோற்றிக் கொண்டேன். அப்பொழுதுதான் உன் மனதை நீயே தேற்றிக் கொள்ள ஆரம்பித்து விட்டாய். ஆனால் விடவில்லை. இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். இந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பிரச்சனைகளை தந்து கொண்டுதான் இருந்தார்கள். நல்ல நேரம் வந்து விட்டது என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் உள்ளே வந்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். என் குழந்தை, இப்பொழுது அப்பொழுதும் உனக்கு விரிவாக சொல்லுகின்றேன். அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது அதை அவர்கள் மறைக்கின்றார்கள் என்று. என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்கு உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அது எல்லாம் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக அவர்கள் யோசித்தார்களோ அந்த அளவிற்கு கீழ்த்தனமான விஷயங்கள் எல்லாம் அவர்களின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. வெளியில் தெரிந்தால் எங்கே கேவலமாகி விடுமோ, வெளியில் தெரிந்தால் எல்லாம் நம்மை அசிங்கமாக நினைத்து விடுவார்களோ, அதிலும் குறிப்பாக நம்மை எதிரிகள் இது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக மாறிவிடுமே என்று சொல்லி இவர்கள் இதை வெளிக்காட்டாமல் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாளாக வெளியே வர வேண்டியதாக இருக்கும். அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை எப்பொழுதும் கேள்விக்குறியாக நிற்கின்றது. அதை உன் குடும்பத்தில் ஒருவருக்கு நடத்த வேண்டும் என்று உன் குடும்பத்தினர் யாராவது ஒருவர் வாழ்க்கையை இழந்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனை நினைத்து வணங்குகின்ற தெய்வங்கள் இடத்தில் எல்லாம் இதைத்தான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அது இப்பொழுது அப்படியே அதற்கு எதிராக அவர்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. தாங்க முடியாத வேதனைகளிடம் அவர்கள் மனதுக்குள் ஒரு எண்ணம் தட்டுப்பட்டு விட்டது. நாம் இதனை இவர்களுக்கல்லவா நடக்க வேண்டும் என்று நினைத்தோம், ஆனால் அது நமக்கே நடந்து விட்டதே என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இருந்து, இந்த சூழ்நிலையில் இருந்து இந்த அப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கேட்டு என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொண்டு துணிந்து நிற்க வேண்டும். எதிரியானாலும் துரோகியானாலும் வாழ்க்கையில் ஒருவருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் யார் பக்கம் தவறு இருக்கின்றதோ அவர்கள் நினைக்கின்ற விஷயம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற கெடுதலாக விஷயம் அவர்களுக்கே திரும்பி வரும் என்பதுதான் உண்மை. இப்பொழுது இந்த விஷயம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை இது கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் எந்த நேரத்திலும் இவர்கள் இனி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியாதபடி தெய்வம் அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்திருக்கின்றது என்பதனை
நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்பன் நடத்துகின்ற வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன் பின்தொடர்ந்து வரும். இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் என்றும் உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல பதிலை கொடுப்பதற்கு, அதனை திருப்தி கொடுப்பதற்கு என்பதனை மறந்து விடாதே. அப்பனுடைய வார்த்தைகள் என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக பதிலை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நினைத்து விட்டால் என்றும் இவர்களை பழி வாங்கி இருக்கலாம். ஆனால் இவர்களின் விரலை வைத்துதான் அவர்கள் கண்ணை குத்த வேண்டும் என்று அப்பன் என்றே தெளிவாகிவிட்டேன். அதனால்தான் இன்று நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வந்து நிற்கின்றது என்பதை புரிந்து கொள். அவர்கள் நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்று செய்துவிட நினைத்தார்கள் அல்லவா? உனக்கு செய்ய நினைத்தது என்றும் அவர்களுக்கே நடந்துவிட்டது. வெளியில் சொன்னால் தலையை வெளியில் காட்ட முடியாது என்று சொல்லி அங்கு எதையும் நடக்காததுபடி வெளிக்காட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருவருக்காக இந்த விஷயம் தெரிய தொடங்கிவிட்டது. நிச்சயமாக என் குழந்தையே, நீ இதற்காக சந்தோஷப்பட்டு சிரிக்கவும் கூடாது. குழந்தை, எப்பொழுதும் நீ இது போன்ற விஷயங்களை செய்வது கிடையாது. ஏனென்றால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு சந்தோஷப்படுவதாக இருந்தால் நீ என்றோ அதை செய்திருப்பாய். ஆனால் யாரும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாத பிள்ளை அல்லவா? நமக்கே ஒருவர் தீங்கு நினைத்தாலும் அவர்களுக்கு நன்றியை நினைத்து கொண்டு எப்பொழுதும் அவர்களை எந்தவிதமான தீய விஷயங்களும் நெருங்கிவிடக்கூடாது என்றுதான் என் பிள்ளை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால் தானே உன் அப்பன் உனக்கு இந்த செய்தியினை சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ யாரையும் எந்த கெடுதலையும் நினைக்க மாட்டாய். ஆனால் அப்பன் உனக்கு இதை சொல்வதற்கு காரணம், இவர்களுக்குள் இது போன்று எல்லாம் உனக்கு நினைத்தார்கள், அது அவர்களுக்கு நடக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான். எத்தனை மோசமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எண்ணங்கள் எல்லாம் எத்தனை மோசமானதாக இருக்கின்றது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பது எல்லாம் நல்லவர்கள் என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு இது போன்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு இவர்களுக்கெல்லாம் எப்படி இருந்து விட்டாலும் எப்படியாவது இருந்து விட்டு போகட்டும். இந்த அப்பனுடைய அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பதில் உன் நினைவில் இருக்கட்டும். உன் அப்பன் நினைத்து விட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கெடுதல் நினைப்பவர்கள் யாரும் இல்லை. அப்படியே கெடுதல் அது அவர்களுக்குத்தான் திரும்பி செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் என் பிள்ளை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று பெற்றிருந்தால் அத்தனை உரிமையும் இருக்கின்றது. இனியாவது இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை சோதனைகளும் என்னவென்று நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு உன்னுடைய சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களில் இருந்தும் உன்னை காப்பாற்ற நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டால் போதும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு தான் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய். நல்ல மாற்றத்தை கண்டு நீ மன மகிழ்ச்சியோடு வாழ்வாய் என்று உன்னோடு இந்த அப்பன் இருக்கின்றேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொண்டு சந்தோஷமாக எல்லா நேரத்தையும் கடந்து வா. உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.